ஹாய் கைஸ், இங்கே நம்ம ஒரு பிஆர் மேட்ச் தான் வந்துருக்கோம். இப்போலாம் நம்மளால நான் நிறைய வீடியோஸ்லாம் போடுறது கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு வாரமாக வச்சு படுத்தி எடுக்கிறாங்க. லீவு இவ்வளோ நாள் வீட்டில் சும்மா எடுத்து இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கருப்பாக இருக்குது. உங்களுக்குலாம் சாட்டர்டே லீவு போட்டு எனக்கு சாட்டர்டே ஸ்கூல் வச்சு கடுப்பேற்றிட்டாங்க. சரி, அதை விடுங்க கைஸ். இப்போ நம்ம மேட்ச்சில் பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் இந்த மியூசியமில் இறங்கினன்ற பேரில் எக்கிட்டப்போ இங்கே மேலே இறங்கிட்டேன். இங்கே எப்படி கீழே போகிறதுன்னு தெரில. மேலே ஏறி போனால் கூட அவங்க எங்கேயாவது பிடிச்சி கூட ஜம்ப் பண்ணி போயிடலான்னு பார்க்குறான். லோவெல்லாம் போட்டு பார்க்குறேன், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அப்போ மறக்காம நம்ம சேனல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேசாக கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது. என் ஒருத்தங்க தான் சம்மரில் கோல்டு பிடிக்கிறான்னு தெரில. ஓகே கேஸ், இப்போ நம்ம அந்த படிக்கேட்டில் நான் படிக்கேட்டில் ஜம்ப் பண்ணலாம் தான் ஜம்ப் பண்ணேன். அது பாட்டி கீழே விழுந்துட்டேன். பரவாயில்ல விடுங்க, சொன்னால் கேக் கேட்டுருக்கிறதுனால தான் மேலேருந்து வேலை போட்டுன்னு தப்பிச்சுக்கின்னு இருக்கேன். ஓகே கேஸ், இந்த மேட்ச்சில் சொன்ன நான் ரேங்க் புஷ் பண்ணுற மேட்ச்சு. நான் இப்போலாம் மேட்ச் ரெக்கார்ட் பண்ணுறது அதெல்லாம் அவ்வளோ பண்ணுறது கிடையாது. ஸ்ட்ரைட்டாக மேட்ச் ஆரம்பிச்சுட்டு ரேங்க் புஷ் பண்ணி ஹீரோய்க்கு போகணுன்னு பார்க்குறேன். இப்போ ஏதோ டைமண்டு 2, 3, 4 என் ரேங்க்குன்னு நினைக்கிறேன். இந்த பிஆரில் சிஎஸில் என்ன ரேங்க்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே, அதெல்லாம் விடுங்க கேஸ். இப்போ நான் ரூட்லாம் வச்சுன்னு இந்த இடத்துல இருக்கிற ரூட்டே நமக்கு போடுமானது. ஓகே கேஸ், அங்கே ரூட்லாம் வச்சுன்னு 2 கன் தூக்கின்னு வந்துட்டேன். சுடுற நல்ல டேமேஜு. பைப்பில் குளோவால் போட்டான். ஒருத்தனை ஹீல் பண்ணிக்கிறதுக்காக என் டீம்மேட் வேறு போட்டுட்டான். விடுவோன்னா நான் அதை அடிக்கலான்னு வேண்டாம். ஏன் ப்ரோ? இல்லை, ஏன் அவர் பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிடுறாரு. பட் இவங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் எப்பவும் ரேண்டம் பிளேயர்ஸோட ரேங்க் புஷ் பண்ணுவேன். எப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவேன். இங்கே மெடிக்கிட்டு சூடு மெடிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு இருந்தேன். அதுக்கடுத்து நிறைய ரூட்லாம் இருந்துச்சு. அதுக்கடுத்து MP5 லெவல் 1 VSS. அதுக்கடுத்து இங்கே M10 இருந்துச்சு. எத்தனாலும் பார்த்தா லெவல் 1 தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து இங்கேயும் VSS தான். M10 எடுக்கலாமான்னு யோசிச்சேன். அப்புறம் எனிமி அடித்தப்போ எனக்கு ஸ்கேர் லெவல் 3 கிடச்சிது. என் M10 எடுக்க வேணாம். ஏன்னா லெவல் 1 தான். ஒரு லெவல் 2 இருந்தாலே நான் M10 எடுத்துப்பேன். M10 பட் வேணாம் விடுங்க. நான் MP5 லெவல் 2 எடுத்துக்கினேன். ஒன்றும் ஒரு சிப் போட்டால் லெவல் 3 ஆயிடும் அப்படின்னு சொல்லி நான் லெவல் 3 எடுத்துக்கினேன். அதுக்கடுத்து இங்கே ஒருத்தர் எனிமெலாம் இருந்தாங்க. எங்கள் டீம்மேட்லாம் ஒருத்தனை அடிச்சு காலியே பண்ணிட்டாங்க. இப்போ நான் அவன் ஜோனும் நம்ம அவங்ககிட்டலாம் மாட்டிங்க சாக வேணான்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடின்னு இருக்கேன் கைஸ். அதுக்கடுத்து என் டீம்மேட்டில் ஒருத்தன் அங்கேயே இருக்கான். நான் இங்கே இருக்கேன். அதுக்கடுத்து இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணி எண்ணிக்கானான்னு பார்த்தேன். பக்கத்தில் டீம்மேட்ரு நாக்காயிருக்கான். பட் அவன் ஜோனில் இருக்கான். ஜோனில் போனால் நம்மளும் தான் அவனும் சேர்ந்து அந்த எனிமிக்கிட்ட அடி வாங்கி சாகும். ஸோ அதனால் நான் ஜோனுக்கு போகாமல் நேராக இப்படி வந்துட்டேன். இன்னொரு டீம்மேட் எனிமி இருக்க பக்கமாக போயின்னு இருக்கான். எனக்கு வேறு வாய்க்கொழுது. ஓகே, இங்கே ஒரு ஸ்குவாட் இப்போ தான் இந்த இடத்துலேருந்து ரூட்டில் அடிச்சு கில்லாச்சு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. நம்ம அவங்கள அடிக்காமல் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உள்ளே போய் என் டீம்மேட்லாம் ரிவைவ் பண்ணி விட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ நான் கிட்டத்தட்ட வந்துட்டேன். ஓகே, நான் ரிவைவ் பண்ணி விட்டு ஸ்கோப்பு எனக்கு தேவையான எல்லா புள்ளியும் வாங்கிக்கிறேன் கைஸ். இப்போ நான் என் டீம்மேட் எல்லாரையும் சூப்பர் ரிவைவ் பண்ணி விட்டு தேவையான அந்த ஹெல்மெட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கான கிட்டு, அதுக்கடுத்து 4x ஸ்கோப்பு. எனக்கு 2x2 வருது ஸ்கோப்பில். ஓகே விடுங்க கைஸ், நம்ம தேவையானலாம் வாங்கிட்டேன். இன்னொரு 200 காயின் இருந்துச்சுன்னா நான் எப்படி சொல்கிறேன், அப்டேட் சிப் வாங்கிட்டு MP5 லெவல் 3 ஆகிடுவேன். இங்கே ஒரு காயின் மிஷின் இருந்துச்சு. ஓகே கைஸ், 500 டோக்கன் கிடச்சிச்சு. இப்போ நான் லெவல் 3 MP5 ஆக்கிக்கிறேன். இது வரைக்கும் நான் மேட்ச் ஆரம்பிச்சிருந்து இது வரைக்கும் ஒரு கில் கூட அடிக்கலை. உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். பட் ஆனால் எண்டிங்கில் முடியறதுக்குள்ளே ஒரு 6 கிலோ அடிச்சிருப்பேன். சொன்னால் இப்போ பாதி மேட்சை முடிஞ்சிச்சு. இது முடியறதுக்கு இந்த முடிகிற நேரத்தில் 6 கிலோ அடிப்பேன். ஒன்றும் இல்லை, எனக்கு எனிமே எவ்வளோ மாட்டினாலும் லாங் ரேஞ்சில் இருக்கான். ஸ்கோப் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை என் டீம்மேட்டை அடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து இப்படி இப்படி போயின்னு இருக்கிறப்போ என்னாச்சுன்னா திடீர்னு ஒருத்தன் வந்தான் மேலேருந்து லூட் அடிச்சுன்னு. நான் பாட்டுக்கு MP5 எடுத்துக்கின்னு நான் பாட்டுக்கு அடித்தேன் அவனை. ஒரு வழியாக நான் அடிச்சிட்டேன். அதுக்கடுத்து அவனை கில் எடுத்துட்டு அதுக்கடுத்து அவங்ககிட்ட என்னெல்லாம் லூட் இருக்குதுன்னு பார்க்கலான்னு போய் பார்த்தா
அவங்ககிட்ட சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. பட் வந்து எஸ்எம்ஜி ஆமு வேணால் ஒரு 90 கிட்ட வச்சுருந்தான். ஏன்னா எனக்கு வந்து ஸ்கேரு கூட ஆமோ நிறைய இருக்குது. பட் எஸ்எம்ஜி அந்த MP5க்கு வந்து ஆமோ சுத்தமாக இல்லை. ஒரு 100 தான் எவ்வளோ இருக்குது. ஸ்கேருக்கு வந்து ஒரு 250 கிட்டேயே இருக்குது. பட் MP5க்கு வந்து இல்லை. நம்ம மோஸ்ட்டாக MP5 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் வந்து எனக்கு கொஞ்சம் ஆமோலாம் நிறைய தேவைப்படுது. அதுக்கடுத்து வந்து இங்கே மேலே எவனா எனிமி வருவானா, அவனே மேலேருந்து தான் வந்தான். ஸோ தட் நீங்கள் அங்கே எனிமி இருக்கானான்னு பார்க்கலான்னு மேலே போனேன். ஒரு எனிமியும் உள்ள ப்ளஸ் ஜோனு கிட்ட வந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ரிப்பேர் கிட்டு எடுக்கலான்னு போனால் மெடிக்கேட் போயிடுச்சு. அதுக்கு ரிப்பேர் கிட்டையும் சேர்த்து எடுத்துக்கின்னு நான் கீழே போனேன். அப்புறம் மறக்காமல் பார்க்கணும், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நாளைக்கே ஒரு புதுசாக ஒரு கேம் இருக்கலான்னு இருக்கேன், கார் ஃபார் சேல்ஸ். இந்த கேம் வந்து ஆண்ட்ராய்டுக்கு ஒரு எப்படி சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேம் எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் வந்து நான் அதை போடலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த டைமில் வந்து நான் யூடியூப் சேனல் வச்சுன்னு இல்லை. இப்போ டெவலப் பண்ணிட்டு அதை வந்து நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். இங்கே என்ன தெரியுமாங்க இது கைஸ், என்னன்னா வந்து என் டீம்மேட் வந்து எனிமி அடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னாமா அப்படின்னா எனக்கு ரிவார்ட் தரான். ஏண்டா நான் மட்டும் எனக்கு ரிவார்டெலாம் கேட்டேன்னா, இவன் வந்து செம்ம டேமேஜ் கடைசி டேரில் அடுத்து இவன் அடிக்க என் டீம்மேட் அவனை அடிக்க ஸ்குவாடு போயிடுச்சு. அடுத்து வந்து எல்லாருக்கிட்ட ரூட் எடுத்துக்கணும் தான் கைஸ். எல்லாமே நிறைய ரூட்லாம் வச்சுருந்தாங்க. பட் எல்லாத்தையும் எடுக்க முடியாது. ஆனால் இப்போலாம் இந்த கேரக்டர் வந்து எதுக்கு தான் யூஸ் ஆகும்னு இப்போ தான் எனக்கு புரியுது. ஆகுள்ள வந்து நான் ஆரியானவரையே போயிடுவேன், எவனாலையும் அடிக்க முடியாதுடா அப்படின்னு. பட் இந்த கேரக்டர் பவர் இப்போலாம் யூஸ் பண்ணிட்டா இந்த கேரக்டரே ஆரியானவன் நல்லா இருக்குன்னு தோணுது. பட் இதை வரை இன்னும் கொஞ்சம் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இந்த கேரக்டரில் இருக்க ப்ளஸ் என்னோடய நான் வந்து நம்ம வந்து EP + HP ரெண்டுத்தையும் ஏற்றிட்டு அதுவும் கெரோஸ் கேரக்டருக்குனால ஒரு ஹேக்கர் லெவல் பவராக இருக்குது. ஹெல்த்து குறைஞ்சாலும் ஹெல்த்து ஏட்டும், எனிமியோட ஷீல்டு க்ரோனை எல்லாத்தையும் அசால்ட்டாக உடைக்கும். ப்ளஸ் EPயும் அதிகமாக ஏட்டிங்கன்னே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி பவராக இருக்குது. சொல்கிறது வந்து இந்த மாதிரி கெரோஸ் வந்து 2 கேரக்டர் தான் செட் ஆகும். அந்த 2 கேரக்டர் வந்து ஆரியான்னு கேரக்டர் தான். நான் இந்த கேரக்டர் விட்டால் நான் வந்து அலாக்கு வச்சு விளையாடுவேன் கைஸ், அவ்வளோதான். சொன்னால் அலாக்கு இன்னும் யூஸ் பண்ணல. இப்போ வந்து ஈவெண்ட்லாம் விட்றாங்க. நான் வந்து 7th anniversary-லலாம் என்னென்ன ஈவெண்ட்லாம் வருதுன்னு காயின்ஸு எல்லாத்தையும் சேர்த்துக்கு நிற்கேன் கைஸ். ஏன்னா வந்து லக்கி ட்ரா ஈவெண்ட்டில் வந்து புதுசாக எல்லோரும் விட்டானா அதை வாங்கிறதுக்கு காயின்ஸ் சேர்த்துக்கின்னு இருந்தேன். சொல்கிறது நான் இப்போ எதுவும் கேரக்டர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து நான் விளையாடி நிற்கிறப்பே ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு எல்லா ஸ்கின்னும் காட்டுது. ஆனால் நான் வந்து இப்போது ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை திருப்பி ஃபைலை சேவ் பண்ணி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண கேமுக்குள்ளே போய்ட்டு திருப்பி பார்க்குற மாதிரி ஆப்ஷனில் போயிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து என் கார் ஸ்கின் காமிக்கல, என் கன் ஸ்கின் காமிக்கல. எனக்கு சொன்னால் என்னோட அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் காமிக்கிறதுக்காண்டி பேக்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் எதுவும் காமிக்க மாட்டேங்குது. அதுதான் எனக்கு புரியலை கைஸ். அதுக்கு வந்து இங்கே எல்லோரும் கீழே எடுத்துட்டு நானும் வந்து எவனா எண்ணி மாட்டானான்னு பார்த்தேன். சொல்கிறது இப்போ வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு 4 கிலோ ஏதோ இருக்கும். இந்த இடத்துல வந்து எனிமி எங்கேருந்து தான் அடித்தான்னு தெரியல. திடீர்னு 150 டேமேஜ். நல்ல வேலை அதுவும் மண்டையில் வச்சான். லெவல் 3 ஹெல்மெட்டு மாட்டின்றதுனால ஏதோ உயிர் தப்பிச்சேன். இன்னும் அவ்வளோதான். அப்படியே மண்டையிலே ஒரே ஷாட் செருன்னு வச்சான். அதுக்கடுத்து வந்து மேலே அடி வாங்க முடியாதான்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு அதுக்கடுத்து வந்து இங்கே சுட்டின்னு கண்டேன். அவனை மாட்டுவான் நான். அதுக்கடுத்து இப்படி வந்து பார்த்தேன். அங்கே வந்து ஆல்ரெடி சண்டை போட்டுருந்தாங்க. ஜீப்பு சும்மா சுட்டுன்னு இருந்தேன் நான் பார்த்துக்கு. அந்த நேரத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து நான் என் டீம் மட்டும் அப்படி போனேன். அவன் எனிமி இருக்கான்னு பார்த்தா ஒரு 2 புல்லட்டு அவன் என் எனிமி காலி. அதுக்கடுத்து வந்து இப்படி வராப்போ ஒருத்தன் ஒயிட் கலர் டிஷர்ட்டு அவன் வரான். ஒயிட் கலர் டிஷர்ட்டை காலி பண்ணிட்டு நானும் போய்ட்டு அவங்ககிட்ட என்ன ரூட்டில் இருக்குன்னு பார்த்தேன். நல்ல வேலை நான் கில் எடுக்கிறது பக்கத்தில் இருக்க எல்லாருமே SMG ஆகாமல் கொஞ்சம் வச்சுக்கின்னு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த பக்கம் அவனை அடிக்கலாம் போனேன். என் டீம்மேட் பிடிச்சிட்டு இருக்காரு ஸ்குவாட் வைப்பு. சொன்னேன் கிட்டத்தட்ட என் டீம்மேட் தான் நிறைய கில் தான் வச்சதே. பட் நான் வந்து ஒரு 2nd place தான் வாங்கினது, 1st placeலாம் வாங்கலை. எனக்கு அடுத்து வந்து இங்கே ஒரு சாண்டோனியோ பவர் இருந்துச்சு. அது சும்மா கிட்டே போய் பார்த்து அதுக்கடுத்து வந்து இப்படி பார்ப்பேன். திடீர்னு ஒருத்தான் யாரான்னு பார்த்தா ஒருத்தன் வந்தான். அவனை 4-5 புல்லட் தான் வச்சா அதுக்குள்ளே காலி.
அவ்வளோதான் கேஸ், நான் போய் வாங்கியாச்சும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது டேக் கேர், பாய் பாய்.